அந்த ஆள் கிரிமினல் யூனிவர்சிட்டி, அந்த ஆள் மைண்டு பயங்கர கிரிமினல். சதாம் ஹுசேன் உயிரோடு இருக்கும்போதே அங்கே அடிக்க வச்சது இந்த ஆள் தான். இவ்வளோ பேரழிவுக்கும் காரணம் தான் ஒருத்தன் தான். அந்த ஆள் கிரிமினல் யூனிவர்சிட்டி, அந்த ஆள் மைண்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு. இஸ்ரேல்ல ஒரு சின்ன கேள்வி, என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கல்ல. ஆமா, அவர் இறந்து போனாருன்னு சொன்னாங்க. அது பொய்ன்னு வைங்களேன். பொய் இல்லை. இல்லை சார், அவர் அதைத்தான் சார் கேட்குறேன். நேற்று முந்தானத்து பேட்டி கொடுத்துட்டாரேன். ஆமாம், அது ஏஐ அப்படின்றாங்க. அப்படி இப்படி ஆதாரம் இருக்கா? இல்லை, இஸ்ரேல் இந்நேரம் அவர் உயிரோடு இருந்திருந்தா 48 பேர் அடுத்து இப்போ முஜிதபா கமேனி இருக்காரா இல்லையான்னு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. நேற்று அவர் இருந்த இடத்துல இஸ்ரேலோ அமெரிக்காவோ அவங்க வேறு ஏதாவது ஃபைட்டர் ஜெட்டை அனுப்பிச்சி விட்டு குண்டை போட்டிருந்தாங்கன்னா அப்போ இங்கே டெஹரானில் பெருந்தலையை அடிச்சாச்சு, அவங்க உத்தரவு போகாது, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஐயோ நம்ம தலைவரை போட்டாங்களே. நிலைமை எப்படி இருக்குது? கை யார் கை ஓங்கி? அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, அங்கே கார் அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. அது காருக்கு தீவுன்னா அந்த லொக்கேஷன் எங்கேன்னு எடுத்திங்கன்னா இந்த பெர்ஷியன் கல்ஃப் நேராக போய் முட்டும் இல்லையா, அந்த 5000 ஏக்கர் தான் ஈரானோட மொத்த தலையெழுத்தையும் வணிக தலையெழுத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய இடம். ஆனால் இந்த போரை நடத்துறது சைனாவும் ரஷ்யாவும் தான் இப்போ வெளிப்படையாக வந்துட்டேன். ஆமாம், ஈரானுக்கு பின்னாடி இருந்து அவங்க தான் பண்ணுறாங்க. ஆயுதங்கள், இவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் களத்தில் இருக்காங்க. அறிவுசார் தளத்தில் இன்டெலிஜென்ஸு, பாயிண்ட்ஸு, சேட்டலைட் கம்யூனிகேஷன் எல்லாமே அவங்க நடத்துகிறாங்கனால தான் சைனாவை வேட்டு வைக்குதோ. சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 கரெக்டு. வர்ற தகவல்கள், தகவல் அமைப்புகள் இருக்கு பாருங்க, சூழலியல் இது ரொம்ப சிக்கிக்கிட்டாங்களோ அமெரிக்கா. அமெரிக்கா பயங்கரமாக சிக்கியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மாற்றுக்குரல், மாறி வரும் யதார்த்தம், இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பதம் ஒன்று. யாரும் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. அது இன்றைக்கு மாறி இருக்கிறதா? மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்க போர்களின் நிலைமை என்ன? நம்மோடு எல்லாரும் அறிந்த முகம், சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் தோழர் கசாலி அவர்களை சந்திக்கிறேன். சார் வாங்க. வணக்கம். நான் முதல்ல சொன்ன தெரியுமா, இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், வெற்றி கொள்ள முடியாத சக்தி. அந்த வார்த்தை வெற்றி கொள்ளப்பட்டதா? எப்படி போரின் நிலைமை? வெற்றி கொள்ள முடியாத சக்தி உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்பர் 1. ஓகே, என்னென்னா வெற்றி தோல்வி தள்ளி போகலாமே ஒழிய வெற்றி கொள்ள முடியாது. அமெரிக்காவும் இல்லை, இஸ்ரேலும் இல்லை, ஈரானும் இல்லை, எந்த நாடும் இல்லை. எந்த நாடு இப்போ சைனா இப்போ வளர்ந்துருக்காங்கன்னா, நேற்று சைனா பயங்கர மோசமாக வறுமையில் இருந்தவங்க. அப்போது எந்த நாடுமே, இந்த உலகம் எப்போவுமே கீழே உள்ளவன் மேலே வருவான், மேலே உள்ளவன் கீழே போவான் அப்படிங்கிறதான் நமக்கு அதுதானே இயற்கை. இயற்கை. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு இந்த குடும்பங்கள் இருக்கு இல்லையா, கிராமம், நகரம், குடும்பங்கள். இந்த குடும்பங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைமுறை பற்றி சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இதை வச்சு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதாவது எப்படின்னா, வறுமை, உழைப்பு, வளமை, ஊதாரித்தனம், வறுமை. இது வீட்டுக்கும் பொருந்தும். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனோட பிள்ளைய ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்கன்னா அவனுக்கு அடிப்படையில் என்ன இருக்குது, என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாது. எடுத்தோன்னே அப்படி டாம்பிகமாக தம்துன்னு வரும். அவனுக்கு என்ன இந்த சாதாரண மக்களோட வழி பிரச்சனை எதுவும் தெரியாது. இது கம்பெனிக்கும் பொருந்தும், அரசியலுக்கும் பொருந்தும். அரசியலும் அடிப்படையிலேருந்து ஃபுல்லாக மக்கள்கிட்ட போய் கலந்து பேசி அடிபட்டு மிதிப்பட்டு அங்கேருந்து கெட்ட வார்த்தையை திட்டு வாங்கி அப்புறம் கோவப்பட்டு அப்புறம் இல்லை இதெல்லாம் சகஜம் சொல்லி பக்குவப்படுறது இருக்குல்ல, இது அரசியலுக்கும் பொருந்தும், கம்பெனிகளுக்கும் பொருந்தும், குடும்பத்துக்கும் பொருந்தும், தலைமுறைக்கே பொருந்தும். வெரி குட். இப்போ இந்த விஷயத்தில் எப்படி, இந்த போரில் இதில் ஈரான் அப்படி எடுத்திங்கன்னா அவங்க ஒரு காலத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருந்தாங்க. பாரசீகம் வெல்லும் போது அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இறங்குனதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். ஐரோப்பா, அதாவது பிரிட்டிஷ், இது அவங்களுடைய சூழ்ச்சி, அமெரிக்காவோட வளர்ச்சி, அதுக்கப்புறம் அவனோட வேட்டை நாயாக இங்கே யூதர்களை வச்சது. யூதர்கள் வழியாக எல்லா காலத்துலேயும் 2000 வருஷமாக அவங்களுக்கு நாடு இல்லாமல் நாடோடைய தெரிஞ்சவங்க. அப்புறம் ஒரு இடத்த வச்சு சூழ்ச்சியிலேயே அவங்க இருக்கிறவங்க. அப்படிங்கும்போது அவங்க இயற்கை அந்த இதே அப்படி தான், அதாவது சூழ்ச்சி தான். இப்போ குணநலம் அப்படியே இருக்கும், ஆனால் அவனுடைய வாழ்க்கை தரம் இருக்குல்ல. இன்றைக்கி ஒரு நிலம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு நிலம் இருக்குது. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நிலம் இல்லை, இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பிடிச்சிருக்காங்க, இடத்த கொடுத்தா அது நியாயமாக நடக்கலை. அது அவங்க பொறுத்த மட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் நியாயமாக நடக்கவே நடக்காது. சபிக்கப்பட்டவங்க, சபிக்கப்பட்டவங்க. அது எப்படின்னா, ஒரு உலகத்தில் எப்படின்னா, இப்போ அப்பாவியாக இருக்காங்கல்ல, நீங்கள் ஆஃப்ரிக்கன் பார்த்தீங்கன்னா நிறைய அப்பாவிகள் இருப்பாங்க. ஆமாம்.
சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்பாவிகள் இருப்பாங்க. ஆனால் யூரோப்பியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரிமினல் மைண்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிமினல் மைண்ட் வந்து இன்றைக்கி வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தலைமுறை மாறும்போது தப்பாக வரும் அப்படிங்கிறதான். இதுதான் முதலே சொன்னது. இதே இது வந்து ஈரானுக்கும் பொருந்திருக்கு. சரி, ஓகே. முதல்ல ஓகோன்றிருந்த பெர்ஷியன் ஓகோன்றிருந்தவங்க அந்த பக்கத்தில் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணவங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கீழே இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உணர்ந்து இல்லை நமக்கு வந்து பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வந்து ஆயுதங்கள் நமக்கு வேணும் இந்த ரீஜனில். இப்போ ஆயுதங்கள் நமக்கு வேணும். இந்த புள்ளியில ஒரு கேள்வி குறுக்கு தான் கேட்குறேன். சரி சரி. அமெரிக்க அதிபர் வந்து தொடர்ந்து போரே நாங்க வந்து சமாதானத்துக்கு வழியே இல்லை அப்படின்ட்டு இவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஈரான் நேத்து ஒரு கிராஸ் தான். நேற்று ஒரு சமாதானத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லல, சமாதானத்துக்கு தயார் இருக்கு இந்த கோரிக்கை. சரி, நேத்து குஸ் அணிவகுப்புன்னு ஒன்று நடத்துறாங்க. பலஸ்தீன ஆதரவா எல்லா வருஷம் நடத்துறாங்க, எல்லாத்துக்கும் வருஷம். அதுல பைக்ல பெசஸ்கியான் போறாரு. ஆமா, பிரசிடென்ட் ஆஃப் ஈரான். ஆமா, இல்ல இந்த சூழல்ல அப்பாஸ் அராகச்சி நடு ரோட்ல நிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் பேர் என்னது, அலி லாரிஜானி பேட்டி கொடுக்குறாரு மைக்ல. இதெல்லாம் பாதுகாப்பு எப்படி, எவ்வளவு உளவாளி இருப்பான், லட்சக்கணக்கில் இருக்க, இதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மையிலேயே நேற்று அதை பார்க்கும்போது புல்லரிச்சுது. அதுதான் கேட்குறேன், புல்லரிச்சு. என்னன்னா அவங்க எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கான பாதுகாப்பு ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மக்களோட மக்களாக இருப்பாங்க எப்படி பார்த்தாலும். அது இன்டெலிஜென்ஸ். ஆனாலும் அதையும் மீறி இவங்க மக்களோட மக்களாக பைக்கில் போகிறது, நின்று பேசுகிறது, மக்களோட மக்களை நின்று கலந்துரையாடுறது அப்படிங்கும்போது அந்த இடத்துல 1000 பேரில் 5 பேர் வந்து தப்பான ஆளாக இருந்தாங்கன்னா ஒருத்தர் இருந்தால் போதும். அப்படிங்கும்போது அது வந்து ரிஸ்க்கு. அதையும் மீறி இந்த நேரத்தில் ரிஸ்க்கு, எந்த நேரத்தில் ரிஸ்க் அவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க். ஏன் அப்படி வந்தாங்க என்ன பொது இடத்துல? அதாவது மக்களுக்கு சொல்லிக்கிறோம், இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல், ஒட்டுமொத்த தலைவர்களே எலிமினேட்டட். ஆமா, எலிமினேஷன். எத்தனை பேர்? 48 பேர். அடுத்து இப்போ முஜிதபா கமேனி இருக்காரா இல்லையான்னு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. நேற்று வந்து அவர் இருந்த இடத்துல இஸ்ரேலோ அமெரிக்காவோ அவங்க வந்து வேற ஏதாவது வந்து ஃபைட்டர் ஜெட்டை அனுப்பிச்சி விட்டு குண்டை போட்டிருந்தாங்கன்னா இந்த தலைவர்கள் காலி. ஆனாலும் தைரியம். இதில் ஒரு சின்ன விஷயம் சார் உங்கள்கிட்ட கேட்கணும். நமக்கு நிறைய படிக்கிறோம், அது சில நேரத்துக்கு குழம்பிடுது. எதை படித்தோம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக கனவுல பூரா இதானே வருது. ஆமாம், ஏன்னா இப்போ என்னன்னா எந்த தலைமை போனாலும் செட்டப்பு தன்னால் இயங்குற மாதிரி பல குழுக்கள் அவங்கவுங்க வேலையை அட்டானமஸ் பாடியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் அவங்க வெற்றின்னு வந்திருக்கு. ஆமாம், இது நம்ம ஏற்கனவே இதை வந்து ஆரம்பித்து வச்சதே ஒருத்தர் பேர், அவர் பேர் எனக்கு மறந்துட்டு. அவர் தான் இதை ஆரம்பித்து வச்சது வந்து 79க்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து ஆரம்பித்தது. ஆமாம், அது என்னென்னா நமக்கு ஏற்கனவே முன்னாடி நம்ம 2 பேரும் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதிகார பரவல் இருக்கு இல்லையா, அது கீழே இருந்து பஞ்சாயத்துலேருந்து கிராமத்திலேருந்து இப்படி வந்து மேலே வரணும். நீங்கள் தான் சொன்னீங்க பரவல். பஞ்சாயத்துலேருந்து நகரம், மாநகரம், மாவட்டம், மாநிலம், அப்புறம் இந்திய ஒன்றியம். நம்ம இந்தியா எடுத்தோம்னா அதிகாரம் வந்து அங்கே அந்தந்த மக்களுக்கு வந்து அங்கே என்னென்ன தேவை அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக அவங்க வரி வசூல்லேருந்து அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே இதை வந்து IRGCயில் பண்ணி வச்சுருக்காங்க. 31 மாநிலங்கள் இருக்காங்க, ப்ராவின்சஸ். அப்போது அந்த 31 வந்து 31 ஓகே 31 மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க. அவங்க மாவட்டம்னா இந்த இடத்த இல்லை, IRGCயை, அதாவது IRGC பிரிச்சுட்டாங்க. அதாவது நிர்வாக சம்பந்தமா. அப்போ என்னன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு உங்களுக்கு இவ்வளோ ஆயுதம், இவ்வளோ சாப்பாடு, இவ்வளோ மருந்து, இவ்வளோ டாக்டர்ஸ், இவ்வளோ ஆட்கள், உங்களுக்கு இந்த கூட்டம், உங்களுக்கு இந்த குகை, உங்களுக்கு என்ன மலையில் நிறைய அண்டர் கிரவுண்ட் வச்சுருக்காங்கல்ல, இதில் நீங்கள் இருந்துக்கிடுங்க, இந்த குகை உங்களுக்கு, அப்புறம் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளை இங்கே இருக்கலாம் இருந்துங்க பார்த்துங்க. அதான் இது வந்து இப்போது இந்த பிரச்சனையில் என்ன அரசியல் ரீதியாக என்ன நடந்தாலும், இது வந்து இராணுவ ரீதி, அரசியல் ரீதியாக என்ன நடந்தாலும் உங்களுடைய பார்வை வந்து இந்த அரசியல் ரீதியாக இது நடந்துச்சுன்னா நீங்கள் இதை பண்ணணும், இது நடந்துச்சு இதை பண்ணணும் அப்படின்னு எல்லாமே முதல்லையே அவங்களுக்கு கிளியராக டீட்டெயில் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு உலகத்தில் எங்கேயும் இருந்த மாதிரி தெரியல. இது வந்து மாவோவா சைனாவில் வந்து அவர் முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி அதாவது ஒரே தேசம் ஆனால் பல தேசங்களாக இயங்கும். ஒரு தேசம் தான் ஆனால் பல தேசங்களாக இருக்கும். அதாவது பல குழுக்கள் இயங்கிட்டே இருக்கும். டெஹரான்ல அடிச்சிட்டாங்க, ஆமாம்,
ஓகே அப்படின்னா வேறு ப்ராவின்ஸ்லேருந்து அடிப்பாங்க வருவாங்க. அப்போது இங்கே டெஹரானில் பெருந்தலையை அடித்தாச்சு, அவங்க உத்தரவு போகாது, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஐயோ நம்ம தலைவரை போட்டாங்களே, நமக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படிலாம் கிடையாது. இங்கே அடித்தா அந்த இது என்ன உண்டோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே அடிப்பாங்க. சுற்றி 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 அவன் தனித்தனியாக இயங்குவான். அதாவது எப்படின்னா இந்த இது சொல்லுவாங்கல்ல போராளி குழுக்கள் இருக்கு இல்லையா, இந்த போராளி குழுக்கள் மாதிரி இந்த நாட்டையே வந்து பிரித்து வச்சு அவங்க வந்து எல்லாரும் குழுக்களை இயங்கு. அதாவது தேசிய ராணுவமே ஒரு ரெபல்ஸாக இயங்குது. ரெபல்ஸாக இயங்குது. இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடும் சார். இப்போ நிலைமை எப்படி இருக்கு? கை யார் கை ஓங்கியிருக்கு அதை சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பண்ணனா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, அங்கே கார்க் அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. சரி ஓகே, அது கார்க் தீவுன்னா அந்த லொக்கேஷன் எங்கேன்னு எடுத்திங்கன்னா அந்த பெர்ஷியன் கல்ஃப் நேராக போய் முட்டும் இல்லையா, அதில் எண்டில் வந்து சின்ன பகுதி வந்து ஈராக்கோடது, அப்புறம் குவைத்து, ஓகே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பஹ்ரைன் சிறுசா இருக்குது, கத்தார் இருக்குது. அதுக்கு அப்படி இந்த சைடில் பஹ்ரைனுக்கு கத்தாருக்கு பஹ்ரைனுக்கு இந்த சைடில் அப்படியே கிழக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கடலில் ஈரான் அந்த பகுதியில் வந்து ஒரு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றாங்க. அது டீட்டெயில் படிச்சு அவ்வளோதான். 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னா ஒரு 5000 ஏக்கர் அவ்வளோதான் மொத்தம். ரொம்ப சின்ன இடம். ஆனால் அந்த 5000 ஏக்கர் தான் ஈரானோட மொத்த தலையெழுத்தையும் வணிக தலையெழுத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய இடம். அந்த இடம் பேர் என்னது? கார்க், KHARG, கார்க்ஸ் அப்படின்னு. அது வந்து சொல்லும்போது ஜி சைலண்ட் ஆயிரும், கார்க் அப்படின்னு வரும். ஓகே, அதில் என்ன பண்ண 80-85% ஆயில் அங்கே இருந்து தான் கப்பலில் ஏற்றி வெளியே போகிறாங்க. இப்போ அதில் குண்டு அடிச்சுட்டு என்ன செய்யறது? அடிச்சிட்டாங்க. அதைத்தான் கேட்குறேன். காலையில் முதல் செய்தி அதான் பார்த்தேன், அடிச்சிட்டாங்க. அதில் என்னென்னா அதில் ஏன் இந்த ஸ்பெஷல் அப்படின்னா ஒரே நேரத்தில் 10 எண்ணெய் கப்பல் போய் நின்று எண்ணெய் ஏற்றுவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய செட்டப்? அப்போ அந்த செட்டப் இருக்குல்ல, அந்த மொத்த இடத்தையுமே இந்த ஆயில் சம்மந்தப்பட்டு ரிஃபைனரி வச்சுருக்காங்க, ஆயில் ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க, அப்புறம் ஆயில் ஜெட்டி, இந்த இது கடலில் வந்து அந்த கப்பல் நிறுத்தி ஏற்றுறதுக்கு ஜெட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாம் அங்கே இருக்குது. ஒரே நேரத்தில் 10 கப்பல், அப்புறம் எக்ஸ்ட்ரா கப்பல் நிற்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1000 பேர் அதில் மோஸ்ட்லி இராணுவ வீரர்கள், என்ஜினியர்ஸ், இதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் கார்க் இதில் அதை நேற்று அடிச்சிட்டாங்க. மொத்தம் 1000 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1000 பேர் இருக்காங்க. உயிர் பலி ஆயிருக்கா? உயிர் பலியாக இது வரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லை. இப்போ இது வந்து பெரிய எஃபெக்ட் ஆகும். இது யாருக்கு அஃபெக்ட் ஆகும்னு சைனாவுக்கு அஃபெக்ட் ஆகும். ஏன்னா சைனாவோட கப்பல் தான் போய்கிட்டு இருக்கு டெய்லி. ஆனால் இந்த போரை நடத்துறது சைனாவும் ரஷ்யாவும் தான் இப்போ வெளிப்படையாக வந்துட்டேன். ஆமாம், ஈரானுக்கு பின்னாடி இருந்து அவங்க தான் பண்ணுறாங்க. ஆயுதங்கள், இவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் களத்தில் இருக்காங்க. ஆமாம், அறிவுசார் தளத்தில் இன்டெலிஜென்ஸு, பாயிண்ட்ஸு, சேட்டலைட் கம்யூனிகேஷன் எல்லாமே அவங்க நடத்துகிறாங்கனால தான் சைனாவை வேட்டு வைக்குதோ. சைனா அவன் முதலே வந்து இந்த போரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சைனாவை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காகத்தானே இது ஆரம்பித்ததே. அது வெனிசுலாவை அடுத்து இது. ஆமாம், ஆரம்பித்ததே. ஆனால் இவங்ககிட்ட வந்து என்னென்ன இந்த மாதிரி ஒரு 31 ப்ராவின்ஸ்லேயும் 31 டிஸ்ட்ரிக்டாக IRGC பிரிப்பாங்க. இவங்க கையில் வந்து ஒரு 10-12,000 ஏவுகணை இருக்கும், ஒரு 30,000 ட்ரோன் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் தலையை வந்து போட்டு தள்ளியாச்சுன்னா எல்லாம் அப்படி சம்பிச்சிருவாங்க. நாட்டில் ஒரே சண்டை வந்துடும். அப்புறம் ஏற்கனவே கலவரம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு, அது இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துடும். மக்களுக்கு வறுமை, பசி, பட்னி இருக்குது. அதனால் அந்த தலைமையை வெறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நோகாமல் வந்து ரேசா பஹ்லேவின் அந்த பழைய ஆளை வந்து சொகுசாக கொண்டு வந்து பொம்மை மாதிரி உட்கார வச்சு நம்ம வந்து வழக்கம் போல் லிபியாவில் என்ன நடந்துச்சோ, ஈராக்கில் என்ன நடந்துச்சோ அது மாதிரி நம்ம இங்கே பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி ஈஸியாக வந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்து பார்த்தா முட்டுச்சந்தில் மூத்திரச்சந்தில் நிற்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். இப்போ சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் சொல்கிறது வந்து 100க்கு 100 கரெக்டு. வர்ற தகவல் அமைப்புகள் இருக்கு பாருங்க, சூழலியல், இது ரொம்ப சிக்கிக்கிட்டாங்களோ அமெரிக்கா பயங்கரமாக சிக்கியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா அமெரிக்காவோட வருமானம் இருக்குல்ல, ஆமாம் சார், வரக்கூடிய வருமானம் போய் செலவு அதிகமாகிடுச்சு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு செலவுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்போ இந்த தகவல்லாம் தெரியாது, ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி முக்கியமான தகவலாக இருக்கு. இல்லை அதான் இது வந்து காங்கிரஸ் அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் வந்து இனி செலவுக்கு வந்து உங்களுக்கு காசு கிடையாது சார். அப்படின்னா போரை தொடர்ந்து நடத்துகிற சிக்கல். அது இல்லாமல் இப்போ எதெல்லாம் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக அங்கே உள்ள மிலிட்ரி இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி அரசியல் தலைவரில் வந்து ஜெயிலில் போட்டுட்டு மிஸ்ஸா வந்த மாதிரி நமக்கு வந்து இது பாகிஸ்தானில் வந்த மாதிரி மிலிட்ரி ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா ஒரு வாரமாக தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பொய்யில்லை, உண்மையான தெளிவான கருத்து. அமெரிக்காவில் ஒரு பெரும் பிரளயம் ஏற்படும். இருக்கு. அது எப்படி ஏற்படும் தெரியல. ஆனால் இவர் காலி தான். ட்ரம்ப் வந்து இதோட நம்முடைய பதவி இருக்காது, வெற்றி வரும்.
ஆளே இருக்க மாட்டாரா, பதவி இருக்காதெல்லாம் தெரியாது. அதுல ஆனா, இன்னொரு பக்கம் அப்படியே எடுத்தேன். இன்னைக்கு வந்து ஏன் வந்து இவ்வளோ கொந்தளிப்பு ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இஸ்ரேல் என்ன பண்ணுது? இஸ்ரேல்ல ஒரு சின்ன கேள்வி, என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கல்ல, ஆமாம், அவர் இறந்து போனாருன்னு சொன்னாங்க, அது பொய்ன்னு வைங்களேன். பொய் இல்லை. இல்ல சார், அவர் அதைத்தான் சார் கேட்குறேன், நேற்று முந்தானத்து பேட்டி கொடுத்துட்டாரே. ஆமாம், அது ஏஐ அப்படின்றாங்க. அப்படி அது எப்படி, அதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்லை, அதாவது நம்ம சொல்லுக்கும் ஆதாரம் இல்லை, அவங்க சொல்லுக்கும் ஆதாரம் இல்லை. ஆனால் இஸ்ரேல் வந்து இந்நேரம் அவர் உயிரோடு இருந்திருந்தா அந்த நடவடிக்கை என்ன, அந்த ஆள் தான் கிரிமினல், அதாவது அந்த ஆள் கிரிமினல் யூனிவர்சிட்டி, அந்த ஆள் மைண்டு பயங்கர கிரிமினல். ஏன்னா சதாம் ஹுசேன் உயிரோடு இருக்கும்போதே அங்கே அடிக்க வச்சது இந்த ஆள் தான். இவ்வளோ பேரழிவுக்கும் காரணம் தான் ஒருத்தன் தான். ஆமாம், அந்த ஆள் கிரிமினல் யூனிவர்சிட்டி, அந்த ஆள் மைண்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஓகே, அந்த ஆள் உயிரோடு இருந்திருந்தா இந்த இஸ்ரேல் வந்து இப்படியே ஆடி போய் அமைதியாக இருக்காது. இங்கே இந்த பக்கம் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஈரான் வந்து வளைகுடா மொத்தத்துக்கும் அமெரிக்கா கப்பல் இது எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்க. நேற்று முந்தாண்டுலேருந்து அமெரிக்கா 2 எண்ணெய் கப்பல் அடித்தாங்கல்ல, அடிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அமைதியாக இருக்காங்க. அந்த ஆள் உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் இஸ்ரேல் வந்து இன்னும் சதுராட்டம் ஆடி இருக்கும். சதுராட்டம் ஆடி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சதுராட்டம் ஆட முடியாத அளவுக்கு தானே நாட்டை ஃபுல்லாக காலி செஞ்சுட்டு அடிச்சிருக்காங்க. பயங்கரமான அடி. மத்திய அவங்களோட எப்படி பார்த்தாலும் அவங்ககிட்ட இன்னும் ஆயுதம் இருக்கு. இஸ்ரேல் அது இருக்கு, அமெரிக்கால ஆயுதம் எல்லாமே இருக்கு. ஆனா அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு தலை அங்க போன உடனே தடுமாறி நிக்கிறாங்க. பிரச்சனை வந்து இஸ்ரேல் ஏன் அமைதியா இருக்காங்கன்னா அங்க தலைமை அடுத்தடுத்த கட்டத்தில் ஆள் இல்லை. சரி, இதுல 2 தகவலும் உறுதிப்படுத்தப்படுது. ஓகே, பெசலேல் ஸ்மோட்ரிச்சி பயங்கரமா வாயை திறந்தாலே வெறுப்பு தான். ஆமா, அவ பையன் காலி. ஆமா, நெத்தனியாஹுடைய அண்ணன் இறந்து போனதாக சொல்லப்படுது. அடுத்த ரொம்ப மோசமான ஆளு இந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கிற அந்த இதுல சினாகியா, சாரி, இந்த வழிபாட்டு தலம் பென்கேவீரும் ஆளு இல்லைங்கிற மாதிரி இருக்காரு. ஆனா கோமால குற்றுயிரும் கொலையுருமா இருக்காரு. அதான் சொல்லித்தனம். ஆமா, அந்த ஆள் வந்து அடிபட்டு. அப்படின்னா இவங்க டார்கெட்டை கரெக்டா வச்சு செய்யற மாதிரி இவங்க எப்படி ஈரான் செஞ்சிருக்க முடியும்னு ஒரு கேள்வி எனக்கு. ரொம்ப சிம்பிள். பின்னாடி வந்து ரஷ்யா அவன் வந்து உளவு தகவல் பூரா கொடுக்குறாங்க. அது ஏற்கனவே இதைத்தானே ஒரு போன வாரம் அமெரிக்காவில் லபோன்னு குதிச்சாங்க. இது புட்டின் இஸ் வார் கிரிமினல், இஸ் கிவன் ஆல் த டேட்டாஸ். எதுக்கு இங்கே யுஏஇல துபாயில் இந்த டவரில் இத்தனாவது மாடியில் இவர் ஒருத்தர் தங்கியிருக்காரு. பஹ்ரைனில் இந்த மாடியில் இந்த டவரில் சிஏ ஏஜென்ட் இருக்காரு, மொசாத் இருக்காங்க, இவனுக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இதில் துபாயில் இது இருக்க நம்ம பாம் ஜுமேரா ஐலாண்டு, அதில் வந்து ஒரு ட்ரோன் போகுது. அங்கே போனால் அங்கே வந்து சிஏயோட சீஃப் அங்கே வந்து தனி வீடு போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இந்த இடத்துல வந்து ஒரு தகவல் சொல்லிடுவோம். சரி, இப்போ தகவலை சொல்லுங்க. ஆமாம், நேற்று நண்பர்கிட்ட சும்மா பேசிட்டு இருக்கும்போது அவர் நேற்று பாம் ஜுமேரா போயிருக்கிறார். நீங்கள் அங்கே பேசுனீங்க? ஆமாம், துபாய்க்கு. ஓகே, பாம் ஜுமேராவுக்கு போயிருக்கிறாரு. அங்கே வந்து எப்போவுமே பாம் ஜுமேரா பற்றி நம்ம மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் சும்மா சொல்லியிருப்பேன், அது ஒரு பீச் இல்லை. அது பீச்னா அது சாதாரண பீச் இல்லை. ஒரு ஈச்ச மரம் இருக்குல்ல, அது படம் வரைஞ்சா சின்ன பிள்ளை படம் வரைஞ்சா தண்டு பெருசாக தண்டு, ஒரு 800 மீட்டர் 1 கிலோமீட்டர் தண்டு. ஓகே, அதில் ஒரு 8 இலைகள். அப்புறம் இந்த தண்டுக்கு 2 சைடுமே தண்ணி, பீச்சு. இலைகள் இருக்குல்ல, இப்படி இலை வருதுன்னா இலையோட இந்த சைடும் பீச்சு, அந்த சைடும் பீச்சு. அப்படி 8 16 லீஃபு, சென்டரில் ஒரு லீஃபு. அப்போது 17 இலைகள். அப்போது 17 இலை சுற்றியுமே கம்ப்ளீட்டாக வந்து பீச்சு, தண்டும் பீச்சு, எல்லாமே தண்டு பீச்சு. மக்கள் வர்றது போக்குவரத்து எல்லாமே எல்லாம் இருக்குது. அது போக இதில் வந்து அலை அடித்தா பிரச்சனை வருங்கிறதுக்காக கிரசண்ட்னு சொல்லி இங்கே ஒரு 3/4 வட்டம் அப்படி போட்டிருக்காங்க. பயங்கர இல்லை, அது என்ன நிலத்தை வந்து மேலே ஏற்றி ஒரு கிரசண்ட்னு பேர் அது. அதில் அந்த எண்டில் வந்து ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த நீங்கள் சொல்கிறது செயற்கையாக உருவாக்க இடம். அங்கே 7 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு நார்மலாக என்ன செய்வேன்னா ஒரு நைட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஹோட்டல் பில்லு ஒருத்தனுக்கு, ஒரு ரூமுக்கு. அது ஒருத்தர் 2 பேரும் 3 பேரும் இருக்கும். அது ஆனால் அப்போ எத்தனை கோடி வரும்? அவ்வளோதான் ஒரு நாளைக்கு வருமானம். அது அதை விட அதிகமான காஸ்ட்லி வந்து இன்னொன்று இருக்குது. உலகத்திலே நம்பர் 1 7 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, புர்ஜ் அல் அராப் அப்படின்னு சொல்லி. அந்த போட்டை தூக்கி நிமித்தி வச்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய பேசலாம். உங்கள்கிட்ட இருக்கிற தகவல் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அங்கே இருந்ததுனால தான் எனக்கு தெரியாத விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுது. அதில் எல்லாமே உண்டோ? எல்லாம் உண்டு. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் உண்டுங்க. மது மங்கை இல்லை, நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ இதுக்கு மேலே தேவையில்லை, அவ்வளோதான். அது சொல்ல வேண்டியது. அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்
கிடையாது. என்னென்னா அங்கே உள்ளே போனால் இந்த பொதுவாக வந்து என்ன செய்வாங்கன்னா அங்கே எல்லா வீட்லேயும் வேலைக்காரர் இருப்பாங்க. கார் வந்து எப்படின்னா போர்ச்சு அது இது பென்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப சீப்பான காருங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய கார் அந்த இதில் இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம ஷாருக் கானுக்கு வந்து அங்கே வீடு இருக்குது. நீங்கள் சொல்லு பார்த்தா உலக செல்வந்தர்களினுடைய பெரிய இடம். இப்போ அந்த இடத்துக்கு என்ன கதி என்ன? இப்போ போனால் நேற்று எல்லா வீடும் தூசி படிஞ்சு, கார் உரம் துடைக்காமல் தூசி படிஞ்சு, ஆட்கள் இல்லாமல் பேனு கிடக்க அந்த இடம். அந்த நண்பர் சொன்னார் உங்கள்கிட்ட. நேற்று போயிட்டு வந்தவர். நேற்று பகலில் போயிட்டு வந்தால் நைட் என்கிட்ட சொல்கிறாரு. அது போக ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, இந்த 5 லட்ச ரூபா ஹோட்டல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆள் தங்குறதுக்கு இல்லை, எல்லாம் கார் பார்க்கில் கீழே தங்கியிருக்காங்க. ஏன்னா ஹோட்டலில் எல்லாம் தங்குறதுக்கு நம்ம மக்கள் பயப்படுறாங்க. என்ன காரணம்னா ஹோட்டலில் தான் வந்து அமெரிக்கக்காரன் மொசாடுக்காரெல்லாம் தங்குறாங்க. அதனால ஹோட்டலில் தங்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வந்து ஒரு நாளைக்கு 50,000 ரூபா ஹோட்டல் பில்லு போடுற ஹோட்டல் வந்து 5,000 வாங்கணும் கூப்பிட்றாங்க. வழி இல்லை எல்லாம் அப்படி பேன அப்படி கிடக்கு. அப்படி என்றால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் இந்த போர் முடிவுக்கு வரும்போது மத்திய கிழக்கும் கையேந்திர நிலைமைக்கு வந்துடும். ஆனால் என்னென்னா மத்திய கிழக்கு மொத்தமாக சொல்லவே முடியாது. காரணம் தெரியுமா? நமக்கு வந்து எங்கெல்லாம் எண்ணெய் வளம் இருக்கோ அவங்க டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. ஆனால் துபாயில் எண்ணெய் வளம் இல்லையா? துபாயில் எண்ணெய் வளம் இல்லை. அப்போ அபுதாபியில் இருக்குல்ல கொஞ்சம்? அது இல்லை, நிறைய இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறைய. அப்போ இது ஒன்று, அது வேறு நாடு, இது வேறு நாடு, வேறு நாடு, இது வேறு நாடு, அது வேறு எமிரேட்ஸ், இது வேறு எமிரேட்ஸ். ரெண்டு ஒன்றும் கிடையாதா? கொடுக்கல் வாங்கல்லாம் வந்து எப்பவுமே கணக்கு வழக்கு தான். இதுக்கு உங்களுக்கு புரியுறதுக்கு ஒன்று சொல்லிடுறேன். இப்போ புர்ஜ் கலிஃபான்னு கேள்விப்பட்டீங்களா? நல்ல கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக கேள்விப்படாமல் இருக்க முடியாது. அதோட ஆரம்ப பேர் தெரியுமா? அது பேர் வந்து புர்ஜ் துபாய். ஓ, அப்போ புர்ஜ் BURJ புர்ஜ் துபாய். ஆமாம், புர்ஜ் அப்படின்னாலே டவர்னு அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. துபாய் டவர் அப்படின்னு வச்சாங்க. கட்டி முடிக்கும்போது காசு இல்லை. அங்கே அபுதாபியோட ஷேக் கலீஃபா அவர் இறந்து போயிட்டாரு. அவர் காசு கொடுத்தாரு. அவர் பேரில் ஷேர் அவர் பேரில் மாற்றி அவர் பேர் வச்சுட்டாங்க, புர்ஜ் கலீஃபா. அவ்வளோதான். அதாவது கட்டினது ஒருத்தர், கலீஃபா இல்லை, கலீஃபா. ஆமாம், ஹலீஃபா. அது புர்ஜ் கலீஃபா. அது நம்ம சாவனா கலீஃபான்னு சொல்கிறோம். அதெல்லாம் தப்பு இல்லையே. என்ன புர்ஜ் கலீஃபா புர்ஜ் துபாயாக இருந்தது. அவர் காசு கொடுத்தாரு, புர்ஜ் கலீஃபா வச்சுட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இது வேறு முன்னாடி இது வேறு நாடு, அது வேறு நாடு. இப்போ இது வேறு அமீரகம், இது வேறு அமீரகம். ஆனால் இராணுவம் எல்லாம் ஒன்றா இருக்குமே ஒழிய மற்றபடி இவன் தனி நாடு, அவன் தனி நாடு. சரி, இப்போ ஓகே, நிறைய பேசிட்டோம். ஆனால் இன்னும் பேசணும் தான். இதுக்கு மேலே கொஞ்சம் என்னென்னா இப்போ இன்னைக்கு ஈரான் வந்து அப்பர் ஹேண்டில் இருந்தால் கூட அவனோட கார்க் ஐலாண்டு அடிபட்டிருக்கு. அதனால இப்போ அவங்களுக்கும் பொருளாதாரம் பெரிய நெருக்கடி ஆகும். யாருக்கு? ஈரானுக்கும். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி தான். இல்லை, அது 50 வருஷம். இது வந்து 85% அந்த ஆயில் ஹேண்ட்லிங் இடம். இது இங்கே பிரச்சனை ஆகுதுன்னா சைனாவுக்கும் பிரச்சனை. அடுத்த கட்டம் இவங்க என்ன செய்ய போகிறாங்க? என்ன செய்ய போனால் சைனா தானே முடிவு எடுக்கணும். சைனா பின்னாடி இருந்து எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இல்லை, இப்போ போனாலும் இது தச்சமயத்தை சரி பண்ணிடலாம்ல. இது சரி டைம் எடுக்கும். இல்லை, டைம் எடுக்கும். ஆனாலும் கை கொடுத்து ஆகணும். சைனா ஆகணும். ஏன்னா சைனாவை டார்கெட் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க. இந்த அடிச்சதுக்கு திரும்ப வளைகுடாவில் ஃபுல்லாக ரிஃபைனரி பூரா அடிப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அமெரிக்காவுக்கு போகுது அடிப்பாங்க. அமெரிக்காவுடைய இனி மறுபடியும் இஸ்ரேல் அடிவாங்க. இஸ்ரேல் இன்னும் அடிவாங்க. இல்லை, வெறுப்புல பயங்கர வெறுப்புல இருக்காங்க. பிரச்சனை இது. அதாவது பேச்சுவார்த்தை சமாதானம் முடியலாம்ன்ற இடத்துல ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அது பேர் என்ன தீவு? கார்கில் இல்லை, கார்ல். ரைட். ஆமாம். இப்போ நிறைய பேசிட்டேன் சார். ஆமாம், பேசணும். ஆனால் நம்ம இன்னும் எதை பேசுறதுன்னு தெரியல. ஒன்னொன்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்தா நிறைய விஷயங்கள். ஆனா நீங்க எல்லாத்தையும் எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்டை கொடுத்துட்டீங்க. அவ்வளவுதான். அதாவது நல்ல பழத்தை புழிஞ்சி இதாயா நிலை துபாய் நிலைமைகளுக்கு ஓ இப்படியா துபாய் இப்படி நடந்து அபிதாபில இப்படிதான் கார் துடைக்காம கிடந்துச்சுன்னா அபிதாபி எங்கடா இருக்கு இந்த மாதிரி அபிதாபி நிலைமைன்னா பக்ரைன் என்ன ரொம்ப அழகா சொல்லிட்டோம். நேயர்களே, இப்போ எங்களுடைய அன்புக்குரிய தோழருடைய கருத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. இது அப்படியே ஒரிஜினல் தான். இது எந்த விதமான முலாமலாம் பூசலை. மாட்டுக்குறல இதுலேயும் சில கோஷ்டி வந்து திட்டுறதுக்கு இருக்காங்க, திட்டுவாங்க. அது ஓகே, வாழ்த்துக்கள். அது வாழ்த்து தான். என்னையே திட்டுறாங்க. எத்தனை பேர் சொட்டாங்கிறாங்க. ஐயோ, அது நல்லது தானே. இருக்க சொல்றேன். சூப்பர் ஸ்டாரே சொட்டையில தான் இருக்காரு. அப்ப நீங்க வந்து சூப்பர் ஸ்டார், யூடியூப் சூப்பர் ஸ்டார் நீங்க அப்படி வச்சுக்கிட்டு. அவ்வளவுதான். நல்ல நேயர்களே, தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேச போறோம். சார் ரொம்ப நன்றி சார், எங்கள் அமர்வுக்கு வந்தது.